அண்மைச் செய்தி. அதிமுக வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கின் விசாரணை முடிவுற்ற நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பினை தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். அதிமுகவின் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்த விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் அதிமுகவின் கட்சி சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு தாங்கள் அளித்த மனு மீது உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் தரப்பினுடைய விளக்கத்தை கேட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது எனவும் கட்சி சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் மனு அளித்ததன் மூலமாகவே அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது, எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தடையை நீக்க வேண்டும் என கோரி தேர்தல் ஆணையம் முன்னாள் MP ரவீந்திரநாத், KC பழனிசாமி, புகழேந்தி உட்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த வாரம் நடைபெற்ற பொழுது தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கும் முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்தின் விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருப்பதாகவும், எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர் எனவும் ஆனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது எனவும் ரவீந்திரநாத் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கட்சி விவகாரங்களில் கட்சி விதிகள் மற்றும் திருத்தம் செய்துள்ளதாகவும் புதிய தலைமை தேர்வு உள்ளிட்ட அனைத்தும் நடைபெற்று விட்டதாகவும் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட எந்த விதமான அதிகாரமும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. மேலும் கட்சியின் எந்த பிளவும் இல்லை எனவும் கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிக்கிறது எனவும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் தலையீடு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பின் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த மனுக்கள் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லை என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பினை நீதிபதிகள் தள்ளி வைத்திருந்தனர். அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற மனுக்கள் மீதான தீர்ப்பை இன்று நீதிபதிகள் அறிவித்தனர். அதில் இந்த வழக்கில் தடை விதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்குவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய விசாரணையை தொடரலாம் எனவும் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீடு சட்டப்படி விசாரணை நடத்தலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லை என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கில் தற்போதைய நிலையில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்குவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர்.